வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி 13.3ல 7th சம் பார்க்க போகிறோம். அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர்டு 2000 ஸ்கூட்டர் டிரைவர்ஸ், 4000 கார் டிரைவர்ஸ், 6000 ட்ரக் டிரைவர்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் 2000 ஸ்கூட்டர் டிரைவர் இன்சூர் பண்ணுறாங்க, 4000 கார் டிரைவர் இன்சூர் பண்ணுறாங்க, 6000 ட்ரக் டிரைவர் இன்சூர் பண்ணுறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆர் 0.01, 0.03, 0.15 ரெஸ்பெக்ட்லி. அதாவது ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு 0.01, கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு 0.03, ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு 0.15%. One of the insured person meets with an accident. What is the probability that he is a scooter driver? ஸோ இதில் ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன்சூர்ட் பர்சன் மீட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இதுதான் ஏ. அதாவது காமன் ஈவெண்ட் வந்து இன்சூர்ட் பர்சன் மீட்ஸ் அன் ஆக்சிடென்ட் தான் காமன். கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ப்ராபபிலிட்டி தட் ஹீ இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர். அப்போ ஈவெண்ட் என்னது? E1 வந்து ஸ்கூட்டர் டிரைவர், E2 வந்து கார் டிரைவர், E3 வந்து ட்ரக் டிரைவர். ஸோ E1 தட் த டிரைவர் இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர், E2 டிரைவர் வந்து கார் டிரைவர், E3 டிரைவர் வந்து ட்ரக் டிரைவர். காமன் ஈவெண்ட்டு இன்சூர்டு பர்சன் வந்து ஆக்சிடென்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E1, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர் டிரைவர் தெரியும். மொத்த டோட்டல் நம்பர் இருந்தால் தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 தெரியும். ஸோ டோட்டல் டிரைவர் கண்டுபிடிக்கிறது ஸ்கூட்டர் டிரைவர் ப்ளஸ் கார் டிரைவர் ப்ளஸ் ட்ரக் டிரைவர் கூட்டினா டோட்டல் டிரைவர் வரும். அப்போ டோட்டல் டிரைவர் பார்த்தீங்கன்னா 12,000 வருது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து பார்த்தீங்கன்னா 2000/2000 சிம்பிளி பண்ணிங்கன்னா 2/12. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வந்து பார்த்தீங்கன்னா 4000/12,000 which is equal to 4/12. ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 பார்த்தீங்கன்னா 6000/12,000 ஈக்குவல் டு 6/12. அடுத்து ஸ்கூட்டர் டிரைவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னா கொடுத்துருக்காங்க 0.01. 0.01ங்கிறத ஃப்ராக்ஷனில் பார்த்தோம்னா 1/100. கார் டிரைவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.03 which is equal to 3/100. ட்ரக் டிரைவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.15, ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 15/100. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி தட் இன்சூர்ட் பர்சன் மீட்ஸ் அன் ஆக்சிடென்ட் கிவன் தட் ஹீ இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர். அதாவது P ஆஃப் E1 பார் ஏ கேட்டிருக்காங்க. P ஆஃப் E1 பார் ஏக்கு என்ன ஃபார்முலா? P ஆஃப் E1 இன்ட்டு P ஆஃப் ஏ பார் E1 டிவைட் பை P ஆஃப் E1 இன்ட்டு P ஆஃப் ஏ பார் E1 ப்ளஸ் P ஆஃப் E2 இன்ட்டு P ஆஃப் ஏ பார் E2 ப்ளஸ் P ஆஃப் E3 இன்ட்டு P ஆஃப் ஏ பார் E3. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/100 இன்ட்டு 1/100 டிவைட் பை 2/12 இன்ட்டு 1/100 டிவைட் பை 2/12 இன்ட்டு 1/100 ப்ளஸ் 4/12 இன்ட்டு 3/100 ப்ளஸ் 6/12 இன்ட்டு 15/100. சிம்பிளி பண்ணிங்கன்னா மேலே வந்து 2/1200 வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2/1200 ப்ளஸ் 12/1200 ப்ளஸ் 90/1200. டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது. காமன் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2/1200 டிவைட் பை இதை ஆட் பண்ணிங்கன்னா 104 வரும். 104/1200. 1200 கேன்சல் ஆகிடும். 2 104 அடிச்சோம்னா 1/52 வரும். இதான் ஆன்சர். 8th sum. A factory has two machines A and B. Past records show that machine A produced 40% of the items of output and machine B produced 40%. So machine A வந்து 60% and machine B 40% of the items. அதாவது டோட்டல் அவுட்புட்டில் 60% வந்து மிஷின் ஏல ப்ரொடக்ஷன் ஆகுது, 40% வந்து மிஷின் பியில் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஃபர்தர் 2% ஆஃப் ஐட்டம் ப்ரொடியூஸ் பை மிஷின் ஏ இஸ் அண்ட் 1% ஆஃப் ப்ரொடியூஸ் பை மிஷின் பி ஆர் டிஃபெக்டிவ். அதாவது மிஷின் ஏல ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டத்தில் 2% வந்து டிஃபெக்டிவ், மிஷின் பியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டத்தில் 1% வந்து டிஃபெக்டிவ். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ஐட்டத்தையும் ஆல் த ஐட்டம்ஸாக போட்டு இந்த ஸ்டாக்கில் மொத்தமாக ஒன்றா போட்டு அண்ட் தென் ஒன் ஐட்டம் இஸ் சூஸன் அட் ரேண்டம். அதில் வந்து ஒரு ஐட்டத்தை எடுக்கிறோம் அண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி அ டிஃபெக்டிவ். அந்த எடுக்கிற ஐட்டம் வந்து டிஃபெக்டிவ்னு நமக்கு தெரியுது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை மிஷின் பி? ஸோ அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து மிஷின் பியில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிஷின் பி தான் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஏ மிஷின் பின்னு வரும். அப்போ ப்ரொடியூஸ் பை மிஷின் ஏங்கிற E1, ப்ரொடியூஸ் பை மிஷின் பிங்கிறது E2. காமன் என்னது? வந்திருக்க ஐட்டம் டிஃபெக்டிவ், த ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ்ங்கிறது ஏ. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்னது? மிஷின் ஏஆல் ப்ரொடியூஸ் பண்ணுறது 60% கொடுத்துருக்காங்க. அப்போ 60/100 which is equal to 6/10. அதே மாதிரி மிஷின் பியோட ப்ராபபிலிட்டி என்னது? 40% கொடுத்துருக்காங்க. அப்போ 40/100 equal to 4/10. டிஃபெக்டாக இருக்குது மிஷின் ஏல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? 2%. அப்போ அது வந்து 2/100. அதாவது டிஃபெக்டாக இருக்குது மிஷின் 2 பியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1%. அது வந்து என்ன ஃப்ராக்ஷனில் தான் 1/100. ஸோ நம்ம கேட்டிருக்குது ரேண்டமாக சூஸ் பண்ணுற ஐட்டம் வந்து மிஷின் பியில் இருக்கணும், அது வந்து டிஃபெக்டாக இருக்கணும். அப்போ P ஆஃப் E2/A கேட்டிருக்காங்க. அப்போ P ஆஃப் E2/Aனா ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E2, E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E2 டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 டாட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 டாட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E2. சப்ஸ்டியூட் பண்ணினா 4/10 இன்ட்டு 1/100 டிவைட் பை 6/10 இன்ட்டு 2/100 ப்ளஸ் 4/10 இன்ட்டு 1/100 மல்டிபிள் பண்ணினா 4/1000 டிவைட் பை 12/1000 ப்ளஸ் 4/1000
டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 16 வந்துடும். 4/1000 டிவைட் பை 16/1000, 1000 கேன்சல் ஆகிடும். 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 16ல் இங்கே 1 வரும், இங்கே வந்து 4 வரும். அப்போ ஆன்சர் வந்து 1/4. இதுதான் ஆன்சர். அடுத்து 9 சம். 2 groups are competing for the position on board of directors of a corporation. The probability that the first and the second group will win are: first group win பண்ணுறதுக்கு 0.6, second group win பண்ணுறதுக்கு 0.4 probability. Further, if the first group wins, the probability of introducing a new product is 0.7 and the corresponding probability is 0.3 for the second group. ஒரு நியூ ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் குரூப்புக்கு ப்ராபிலிட்டி 0.7, செகண்ட் குரூப்புக்கு 0.3 இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் அ நியூ ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ்டு வாஸ் பை த செகண்ட் குரூப். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நியூ ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க கொடுத்தாங்க. ஸோ ஈவெண்ட் ஏ வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட் தான் ஈவெண்ட் ஏ. E1 E2 என்னது, ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தான் E1 E2. E1ங்கிறது இந்த ஃபஸ்ட் குரூப் வின்ஸு, E2ங்கிறது செகண்ட் குரூப் வின்ஸு. ஸோ சம்மில் கொடுத்துருக்காங்க ப்ராபிலிட்டி ஆஃப் E1 வின் பண்ணுறதுக்கு 0.6, 0.6 ஃப்ராக்ஷனில் இருந்தால் 6/10. ப்ராபிலிட்டி ஆஃப் E2 வின் பண்ணுறதுக்கு என்னது 0.4, 0.4 ஃப்ராக்ஷனில் இருந்தால் 4/10. ஸோ நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் குரூப்புக்கு லான்ச் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டி 0.7, அப்போ 7/10. ஸோ அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் A/E2 வந்து பார்த்தீங்கன்னா 0.3 கொடுத்துருக்காங்க, 3/10. அதாவது நியூ ப்ராடக்ட்டு செகண்ட் குரூப் போடுறதுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபிலிட்டி தட் செகண்ட் குரூப் வின்ஸ் அண்ட் கிவன் தட் நியூ ப்ராடக்ட் இஸ் இன்ட்ரோடியூஸ்டு. அதாவது ப்ராபிலிட்டி ஆஃப் E2 பார் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் E2 பார் ஏ என்னதுன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E2 டிவைட் பை ப்ராபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E1 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E2. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியா 4/10 இன்ட்டு 3/10 டிவைட் பை 6/10 இன்ட்டு 7/10 ப்ளஸ் 4/10 இன்ட்டு 3/10. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12/100 டிவைட் பை 42/100 ப்ளஸ் 12/100. டினாமினேட்டர் ஒன்றாக எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 42 ப்ளஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா 54. அப்போ 12/100 பை 54/100 100 கேன்சல் ஆகும். 12 54 2 அடிச்சிங்கன்னா 6/27 வரும். இதை ஃபர்தர் 3 அடிச்சிங்கன்னா 2/9 வரும். இதான் ஆன்சர். 10 சம். சப்போஸ் எ கேர்ள் த்ரோஸ் அ டை. ஸோ ஒரு கேர்ள் வந்து டையை ட்ரோ பண்ணுது. டை ட்ரோ பண்ணால் என்ன வரும், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். இஃப் ஷி கெட்ஸ் 5 or 6, 5 இல்லை 6 வந்துச்சுன்னா சி டாஸஸ் அ காயின் 3 times. ஸோ 5 இல்லை டைஸில் 5 இல்லை 6 வந்துச்சுன்னா 3 தடவை காயினை டாஸ் பண்ணுறாப்புல. அண்ட் நோட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். டாஸ் பண்ணுறதுல ரிசல்ட் வரதில் எத்தனை ஹெட் வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாப்புல. இஃப் ஷி கெட்ஸ் 1, அது 5 இல்லை 6 இல்லாமல் 1 2 3 4 அதில் எதாவது வந்துச்சுன்னா காயினை வந்து ஒரே ஒரு தடவை டாஸ் பண்ணுறாப்புல. அண்ட் நோட்ஸ் வெதர் எ ஹெட் ஆர் டாயில்னு நோட் பண்ணிக்கிறாப்புல. இஃப் ஷி அப்டைன் எக்ஸாக்ட்லி 1 ஹெட். ஸோ இந்த டாஸ் பண்ணதில் ஒரே ஒரு ஹெட் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி 1 ஹெட், கிவன் வந்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட். வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் ஷி த்ரோஸ் 1 2 3 4 வித் த டை. அதாவது 1 2 3 4 டை த்ரோ பண்ணும்போது வந்து டாஸ் பண்ண காயினில் வந்து ஹெட் வந்திருக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கொடுத்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஏ. எக்ஸாக்ட்லி 1 ஹெட்டுங்கிறத ஈவெண்ட் ஏ. E1 E2 என்னங்கிறது டையில் வந்து 5 or 6 ட்ரை த்ரோ பண்ணுறது ஒன்று ஒரு ஈவெண்ட்டு, இல்லைனா 1 2 3 4 த்ரோ பண்ணுறது 2 ஈவெண்ட்டு. ஸோ E1 வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் கெட்ஸ் 5 or 6 இன் அ டை. E2 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கெட் இன் அ டை. ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 ஹெட். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் E1 அதாவது 5 இல்லை 6 வரைக்கும் டையில் ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 5க்கு வந்து 1/6, 6க்கு 1/6, அப்போ மொத்தம் வந்து 2/6 வரும். ப்ராபிலிட்டி ஆஃப் E1 வந்து 2/6. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் E2 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அப்போ 4/6. இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட்டு 3 காயின் டாஸ் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, 3 காயின் டாஸ் பண்ணால் அது சாம்ஸ் பிரச்சனை முதல் காயினில் ஹெட்டு 2 ஹெட்டு 3 ஹெட்டு இப்படி வரலாம், இல்லை ஹெட்டு டெயில் வரலாம், இல்லை ஹெட்டு டெயில் ஹெட் வரலாம், இல்லை டெயில் ஹெட் வரலாம், இல்லை ஹெட்டு டெயில், இல்லை டெயில் ஹெட்டு டெயில், இல்லை டெயில் வச்சு ஹெட்டு, இல்லை 3மே டெயில். ஸோ மொத்தம் 8 விதமாக ஆன்சர் வரலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு ஹெட் வேணுங்கிறாங்க. இதில் இதில் மொத்தம் எத்தனை ஹெட்டு, ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் இருக்குது. இது 1, இதில் 2, இதில் 3, 3 தடவை தான் ஒரே ஒரு ஹெட்டு. மொத்தம் எத்தனை சான்ஸு, 8 சான்ஸு. அப்போ 8ல் 3 தான். அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E1 பார்த்தீங்கன்னா 3/8 வரும். அதே மாதிரி ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ப்ராபிலிட்டி ஆஃப் ஹெட் வந்து என்னது 1/2. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E2 வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபிலிட்டி ஷி த்ரூ 1 2 3 or 4 வித் த டை கிவன் தட் எக்ஸாக்ட்லி 1 ஹெட் இஸ் அப்டைன்டு. அதாவது ப்ராபிலிட்டி ஆஃப் E2 பார் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் E2 பார் ஏ என்னென்னா ப்ராபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E2 டிவைட் பை ப்ராபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E1 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் A பார் E2 வரும். சப்ஸ்டிட் பண்ணினா 4/6 இன்ட்டு 1/2
டிவைட் பை 2/6 இன்ட்டு 3/8 ப்ளஸ் 4/6 இன்ட்டு 1/2. சிம்பிளி பண்ணிங்கன்னா 4/12 டிவைட் பை 6/48 ப்ளஸ் 4/12 வரும். ஸோ எல்சிஎம் 48 எடுத்திங்கன்னா 4/12 டிவைட் பை 6 + 16 48 வரும். சிம்பிளி பண்ணிங்கன்னா 4/12 டிவைட் பை 22/48 வரும். ஸோ 2 கீழே கொண்டு 48 மேலே கொண்டு பண்ணிங்கன்னா 4/12 இன்ட்டு 48/22 வரும். சிம்பிளி பண்ணிங்கன்னா 2 × 4 டிவைட் பை 11 விச் இஸ் 8 வரும். 8/11 வரும். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.